Taste the Daily. நாதாஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேசலாம். ஸோ என்னென்னா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம வந்து அவங்களோட டிவைஸஸை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லார் கையிலையுமே அப்படியே ஒரு மாதிரி சரமாரியாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எல்லாருக்கிட்டையுமே வந்து டிஜிட்டலாக எல்லாமே போயிட்டுருக்கவே. ஸோ இப்போ யாருமே பேட்டர்ன்ஸ் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து அவங்களோட ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனில் இருக்கோம் நம்ம. ஸோ பேசிக்காக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்னா என்னன்றது நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது வந்து உங்கள் மொபைல்க்கோ இல்லை உங்கள் டிவைஸ்க்கோ தேவையான உங்களோட பாடி லைஃப் பார்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து, ஸோ அது மூலமாக வந்து உங்களோட அத்தன்டிகேட் பண்ணிக்கிறீங்க. லைக் வந்து ஒரு ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு இந்த பர்சன் இருந்தால் தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு அத்தன்டிகேஷனை கொடுக்கறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிற அந்த ரேகையை வந்து ஒன்ஸ் வந்து அந்த டிவைஸ் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு டிவைஸாக கூட இருக்கட்டும், ஸோ அது வந்து ஒன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்குது. கேப்சர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கும் போது நிஜமாலே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உங்களோட டேட்டா பேஸை. ஸோ அந்த டேட்டா பேஸோட உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான அந்த ஆக்சஸே வந்து அது கொடுக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சீட்டே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கான ஒரு விரலுக்குள்ளே இருக்கிற அந்த ரேகையுமே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ எனக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான்லாம் ஒரே ரத்தம் அப்படின்றதுனால என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எனக்கும் வந்து சேம் ரேகை இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரேகை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதனால தான் வந்து ஈஸியாக அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸ் அப்படின்றதே வந்து டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. நீ இருந்தால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் சென்சார், அடுத்தது வந்து கெப்பாசிட்டிவ் சென்சார், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லலாம். ஸோ இது மூணுத்தில் வந்து ஆப்டிக்கல் சென்சாரில் நீங்கள் என்னன்றது பார்த்திங்கன்னா இது பேசிக் எல்லாரோட ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்கிறது. என்னென்னா இது வந்து லைட்டாக, அதாவது ஒரு 100% ஒரு 80% வந்து சேஃபு, 20% வந்து சேஃப் இல்லை அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். அது ஏன்றதை சொல்கிறேன். ஸோ ஆப்டிக்கல் சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் வைக்கிறீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸை வந்து அதுக்கிட்ட கொடுத்துருவீங்க. அது சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணால் மட்டும் போதும், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதோட வந்து ரேகையை வந்து மேட்ச் ஆயிருக்கான்னு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு அந்த ஆக்சஸை கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் சென்சார்னு சொல்லுவாங்க. இது பேசிக். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டிவ் சென்சார். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விஷயன்றதை நம்ம சொல்லலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அந்த ரேகை இருக்கும் தெரியுமா, அதில் இருக்கிற அந்த மேடு பள்ளத்தை வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் விரலுக்கு அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற நேச்சுரல் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் இருந்தால் தான் அது நிஜமாலே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ன்றதை சொல்லலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இதில் வந்து என்னென்னா லேட்டஸ்ட் அண்ட் வந்து அட்வான்ஸ்டும் சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது மட்டும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது உங்களோட டீப் வேவ், அதாவது உங்கள் ஃபிங்கருக்குள்ளே இருக்கிற அந்த டீப் வேவை வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணும். அண்ட் வந்து 3Dயில் வந்து உங்களோட இமேஜை வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட முடியாது. நீங்கள் போயிட்டு வைக்கும் போது நீங்கள் நிஜமாலே உயிரோட தான் இருக்கீங்களா, நீங்கள் வந்து உங்களோட லைவ் பாடி பார்ட்டை கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களான்ற அந்த டீப் ஸ்கேனை கொடுத்ததுக்கப்புறம் தான் அது ஓப்பனே ஆகுது. இது வந்து அட்வான்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கொஷினுக்கு வருவோம். இதெல்லாம் வச்சு நம்ம டெட் பர்சனோட அவங்களோட ஃபோனை அவங்களோட விரலை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தா அது முடியாது. ஏன்னா உங்களோட நான் 3 டைப்ஸ் ஆஃப் சென்சார் வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஆப்டிக்கல் சென்சார் அண்ட் வந்து கெப்பாசிட்டிவ் சென்சார் அண்ட் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். இதில் அல்ட்ராசோனிக் சென்சார் அண்ட் கெப்பாசிட்டிவ் சென்சாரில் கண்டிப்பாக உங்களால் முடியாது. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டான அட்வான்ஸான அந்த ஒரு விஷயம் இருக்கனால உங்களால் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியாது. பிகாஸ் உங்கள் விரலில் இருக்கிற வார்ம்த்து அண்ட் வந்து உங்களோட பிளட் ஃப்ளோ, அது வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த மாய்ஸ்ட் எல்லாமே, ஸ்கின்னோட மாய்ஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கான ஆக்சஸை கொடுக்கும். டெட் பர்சன் ஆப்வியஸ்லி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க பாடி வந்து
ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஆப்டிக்கல் சென்சாரில் வந்து ஒரு 50% வரைக்கும் நமக்கு அந்த ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆப்டிக்கல் சென்சாரில் என்ன தேவைன்னா ஜஸ்ட் நீ வச்சுட்டா மட்டும் போதும். உங்களோட ஸ்கின்ல வந்து என்ன டேட்டா பேஸை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அது ஆல்ரெடி உங்களுக்கான ஆக்சஸ் கொடுத்துரும். நீங்கள் வந்து அதுவும் 15 மினிட்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா உங்களோட பாடியில் வந்து அந்த பிளட் ஃப்ளோ இருக்காது, உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்ட் இருக்காது. ஆப்வியஸ்லி உங்களோட ரேகை எல்லாமே வந்து இறந்ததுக்கப்புறம் டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ அதனால வந்து உங்களால் அது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த 3 சென்சாரில் ஒரு சென்சாரில் ஓரளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அவங்களோட டிவைஸை வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு 100%ல் ஒரு 20% நம்ம வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படத்துலலாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, விரலையே கட் பண்ணி அந்த டிவைஸை வந்து அவங்களுக்குள்ள அந்த சென்சார் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்பாசிபிள், அது மூவிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இந்த சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.